ஹல்லேலூயா. காலை வேளையில் உங்கள் அனைவரையும் காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா இன்றைய நாள் ஆண்டவருடைய நாள். டுடே இஸ் காட்ஸ் டே and we want to say and thank God for giving us good strength, good health. Okay, road பூராவே மூடிட்டு இருக்காங்க, but you all are here. We want to say thank God and pray for those who are coming that they will be here soon. And இன்றைக்கு முதியோர்கள் MSF சண்டே, சரியா? அதான் பார்த்தீங்கன்னா முதியோர்களாக இருக்கிறோம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆரம்பமாக 113வது சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். I will read Psalms 113. Praise the Lord. Praise, O servant of the Lord. Praise the name of the Lord. Let the name of the Lord be praised, but both now and forevermore. From the rising of the sun to the place where it sets, the name of the Lord is to be praised. ஆமென், ஆமென். வாங்க தேவ ஜனமே, தேவனை நோக்கி ஜெபிப்போம். Shall we look to God in prayer? கர்த்தாவே, உம்மை காண்க எங்களுக்கு எங்கள் கண்களை தொட வேண்டும். கர்த்தாவே, நல்ல செவியை கொடுக்க எங்களை செவியை கொடுக்க தொட வேண்டும் ராஜா. குரல் ஒண்டி கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த காலை வேளையில் ராஜாவே, உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, இந்த ஆலயத்தில் நடைபெற ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். எடுத்து வழி நடத்தி உம்முடைய ஆசீர்வாதம் மூலமா எங்களை மூடி கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கும் கர்த்தாவே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாத தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. துதி கன மகிமை எல்லாமே நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவன பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, ஆரம்பமாக பாலாக உற்சாகமாக ஏற்றி நின்று ஹிம் 127, hymn 127 உற்சாகமா தேவனுக்கு இந்த நாளை தேவன் ஆராதிப்போம். Sing them over again to me, O wonderful Lord. இந்த பாலை உற்சாகமா பாடுவோம்.
God is good all the time. God is good. So just look into your neighbors and say, Jesus loves you. இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. We are going to ask the presence of the Lord to be in our midst. Let us sing the Mother Padale Paatu. Without your presence, there's nothing, Lord. We cannot worship you. We cannot do anything, Father. Come, Lord, take your place. Thank you, Jesus. Yeah.
presence. What a joy it is, Father, to sing for you, to celebrate with you, Father. Be with us, Father. Jesus, you're the sweetest name of all. Jesus, you hear me each time when I call. Jesus, you lift me up each time I fall. You're the sweetest name of all. Jesus, how I love to praise your name. Oh Jesus, you're the first, the last, the same. Oh Jesus, you died and took away my sin. You're the sweetest name of all. Jesus, you're the Son and coming King. Jesus, the sweetest name of all. Jesus, you're the sweetest name of all. Jesus, you hear me each time when I call. Jesus, you lift me up each time I fall. You're the sweetest name of all. You're the sweetest name of all. You're the sweetest name of all. Many a times, Jesus has lifted us up when we fall, but we do not realize it. He is there always with us, looking after us, lifting us up, loving us and carrying us. What a wonderful Lord we have. Amen. Let's sing the last song. நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. சொல்லுங்க. நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே.
நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நல்லவராக, வல்லவராக, இன்பமானவராக, மேன்மையானவராக, எங்களுடைய வாழ்க்கையில என்றும் எங்களை காண்பவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி நிற்கிறோம் சுவாமி. Lord, we earn your presence, Lord. We desire, Lord, to be yours, Lord. Help us to yield ourselves completely before you. எங்களை நாங்கள் முற்றுமுழுமாக ஆண்டவரே உம் பாதத்திலே சரணமடைய எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. பலவீனத்தில் உம்முடைய பலன் எங்களை இடைக்கட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, in weakness, let your strength clothe us, Lord. Let us always treasure you and appreciate you in our life, Lord. ஆண்டவரே, நீரே மிகுந்த உன்னதவராக இருக்கிறீர் ஐயா. உம்மை எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்துல பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தடைகள், கட்டுகள் எல்லாம் எடுத்து போட்டு சுவாமி, நாங்கள் இந்த காலை வேளையிலே உமக்கு முன்பாக விடுதலை அடைந்தவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய எண்ணங்கள் உம்மால் நிரப்பப்பட, எங்களுடைய உள்ளங்கள் உம்மால் கவரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, fill our mind with your thoughts, Lord, and let our heart, Lord, be influenced by you, Lord. நீரே கவர்ச்சி நாயகனாக இருக்கிறீர் ஐயா. உம்மால் கவரப்பட இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் வாரும், உம்முடைய சிங்காசனத்திலே அமர்ந்து கொள்ளும், ஆளுகையின் தேவனாக எங்கள் மத்தியிலே காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் நாம் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, உம்முடைய மகா கிருபையினால் உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே எங்களை அழைத்து வந்த மகா கிருபைக்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் கர்த்தாவே, நல்லவர் அப்பா. நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது நீர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் போதும் உம்முடைய கிருபையும் மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் இம்மட்டும் காத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்லது ஆலயத்திற்காக நன்றி, சபைக்காக நன்றி, சபை மக்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபையிலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் தந்திருக்கிற போதர்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சென்றாயிருக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய சுத்தத்தின்படி ஊழியம் செய்ய உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க. மனைவி லிண்டாவையும் மகன் ஜோயலையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் போதுகிறவரன் ஜானியும் நீரை மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி. உடைய கடத்தில் எடுத்து ஆண்டவரே நீர் உபயோகித்து வருவதற்காக
உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம். அவரையும் அவர் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட கிருபையாய் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மாத்திலே நீர் கொண்டு வந்திருக்கிற அருமையான போதகர் ரெவரண்ட் தேவராஜ் பாலியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரையும் மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி. அவள் மனைவி பிள்ளைகளையும் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் அப்பா. இன்றைக்கும் எங்கள் மாத்திலே நீர் அழைத்து வந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பேசும் போதும் பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாக ஆட்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர் மூலமாய் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, சிறப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உமக்குள்ளாக எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்தாபித்தவர் நீர் ஆண்டவரே. கிருபையாய் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பமும் உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகை நாட்கள் சமீபம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மன உருக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரே. ஒருவரையும் தள்ளாத தேவன். இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய குருவின் கரங்களினால் தொட்டு உடைய சுகமளிக்கும் கரங்களினால் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த முதியோர் ஆராதனையிலும் ஆண்டவராகிய தேவனே, முதியோர் இந்த ஆராதனையை வழி நடத்தும் போதும் கிருபையாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலத்திலும் நேரே தாங்குகிறவராய் இருக்கிறேன். புதிய பலனை தருகிறவராய் இருக்கிறேன். கால்களை மான்களை போல கால்களை ஆக்கி உன்னதத்தில் நிற்க வைக்கிறவர் நீராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று ஆண்டவரே அப்போஸ்தலர் பவுல் கூறி இருக்கிறார் ஆண்டவரே. நீரே பலப்படுத்துகிறவர், நீரே சிறப்படுத்துகிறவர், நீரே ஊழியத்தில் உம்முடைய கரங்களில் வல்லமையாக எடுத்து உபயோகிப்பவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து பலப்படுத்தி சிறப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே அப்பா பொறுமையோடு ஓடத்தக்கதாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக புதிய பலனை தந்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. வயதான காலத்திலும் ஆண்டவரே அப்பா வீட்டிலே ஆண்டவரே பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே. வியாதியார்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவளை அன்பானவள் அவளை சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அவளை காத்துக்கொள்ளும்படி ஆட்சிவிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் எங்கள் சிறு பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு உடைய வேதத்தை வாசித்து உடைய வழி வேதத்தை கற்றுக் கொடுத்து உடைய வார்த்தையிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக, கட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவரே உடைய பெற்றோருக்கு ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சபை பள்ளியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு வந்து ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும் போதும் வாத்தியாரிகளை ஆசீர்வதிங்க. சபை பள்ளி வாத்தியார்களை ஆசீர்வதிங்க. போதிக்கும் போதும் உமக்குள்ளாக இந்த பிள்ளைகளை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, பலப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளுக்கு வருகிற சவால்கள் அநேகம் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே எப்படியாக பிசாசானவர்களை வஞ்சித்து ஆண்டவரே கீழே தள்ள பார்க்கிறான் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பிசாசின் எல்லா சூழ்ச்சிக்கும் வஞ்சக வலைகளுக்கும் இந்த பிள்ளைகளை தப்பி உடைய கரங்களுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் உழுவை கன்றுகளை போல செழித்தோங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்கள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே உலகத்தை நோக்கி சென்று விடாதபடி கர்த்தருக்குள்ளாக பலப்பட உடைய வார்த்தையிலே பலப்பட்டு ஆண்டவரே எழும்பத்தக்கதாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் எழுப்பும் ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கூட்டி தாங்க. உடைய பிள்ளைகளும் நம்புற பிள்ளைகள் எப்போதும் செழித்தோங்குவார்கள் கர்த்தாவே. அப்படியாக இந்த பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா.
ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மாத்தியிலும் ஆண்டவரே ஆத்ம பாரத்தையும் ஆத்ம தாகத்தையும் வையும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராமல் அலைந்து கொண்டு இருக்கிறாள் கத்தாவே, அவளையும் கண்டு அழைத்து வரத்தக்கதாக ஆண்டவரே ஒரு பாரத்தை வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி விடும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கத்தாவே. தொடர்ந்து கர்த்தராகிதவே இந்த நாளிலும் இந்த திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்துக்கு தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எல்லா ஊழியங்களும் உம்முடைய சுத்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே செய்யப்படத்தக்கதாக ஆவியானவர் முற்றுமாக ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இந்த நாளிலும் எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி, ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தராகிய தேவனே அப்பா நீரே ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆலயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற வேதாகமத்திற்காக நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தேசங்களிலே எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இதை அற்பமாய் எண்ணி விடாதபடி கத்தாவே நாங்கள் ஆண்டவரே எப்போதும் நன்றி உள்ளவளாய் இருந்து மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அரசரை ஆசீர்வதிங்க, பிரதம மந்திரி ஆசீர்வதிங்க. நேரு ஆண்டவரே எல்லா அதிகாரமும் உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிறது விசுவாசிக்கிறோம். இவளெல்லாம் கர்த்தாவே அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இவள் உடைய வார்த்தையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. நீதியும் நேர்மையும் உள்ளவளாக இருந்து கர்த்தாவே நீதியோடு இந்த தேசத்தை நடத்த கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா பேரிடர்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தீமை செய்கிற மக்கள் ஆண்டவரை ஆக்கிரமிப்பதிலிருந்து வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏழைகள் எளியவர்கள் பட்டினியார் போர் அனாதைகள் விதைவைகள் அவளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் போஷிக்கிற தேவன். அவளை நீர் போஷிக்கிற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்காக ஆண்டவரே எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கிறது கர்த்தாவே, இவளை ஆதரிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. நாங்களும் இரக்கமுள்ளவளாக இருக்க ஆண்டவரே, எங்கள் இரக்கமுள்ளவளாக நாங்கள் இருக்க எங்களுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிருபை தந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உடைய நாமம் என்றென்றுமாக மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இது கடைசி காலம் என்று அறிகிறோம் ஐயா. உடைய வருகை நாட்கள் சமீபம் என்று அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்களை தட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தட்டி எழுப்பும் ஆண்டவரே, எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. இந்த திருச்சுவிலை எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. வருகை காயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. உபத்திரவத்தின் காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டுமே. அவியானவரே நீர் எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவியானவரே நீர் மாம்சமான யாவர் மேலும் பின்மாறி மழையை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. மக்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உங்க சாட்சியா எழும்ப வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆவியினால் நிரப்பி உடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமேன் 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். அதே சமயத்தில் ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு, மழை கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு வெளியே. ஆனால் பரவாயில்ல, அதை வெளியே நம்ம உள்ளே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரைட். அண்ட் டுடே இஸ் MSF சண்டே, முதியோர் வாரம்.
Okay, so we want to celebrate, we want to welcome every one of you. Okay, I am the MSF president. அந்த சார்பில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வர வைக்கிறோம். And at the same time, I have to give a report. Okay, ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாகணும். ஆனால் சுருக்கமாக பயப்படாதீங்க, சுருக்கமாக சொல்லி ரிப்போர்ட்டை நாங்கள் முடிச்சிடுவோம். alright, எங்களுடைய இந்த வர வருஷத்தில் மை ஆஃபீஸ் பேரர்ஸ், என்னுடைய ஆஃபீஸில் அவங்க எடுத்த தலைமுறையில் வந்து நான் பிரசிடென்ட், என்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து சகோதரர் டேனியல் ஏப்ரஹாம், செக்ரட்டரி சகோதரி செல்வ மேரி ஞானியா, ட்ரெஷரர் மிஸ்டர் ஞானியா, கமிட்டி மெம்பருங்க மிஸ்டர் அச்சு, மிஸ்ஸஸ் கிரேஸ் சேப்பரம், மிஸ்டர் ஜேம்ஸ் பொனையா, மிஸ்ஸஸ் ரோஸ்லின் ராஜதுரை. எங்களுக்கு ஆலோசனர் அட்வைசர், ரைட், வி ஹேவ் ரெவரண்ட் வின்சன். ரைட், நம்ம போதர் தான் நம்ம அட்வைசர். நம்முடைய முதியோர் சங்கத்தில் 55 பேரை நம்ம மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம். we have 55 members in our MSF. சரியா, we have ranges. Okay, the oldest one is 90 years old. சரியா, the youngest one is 50 years old. அந்த ரேஞ்சில் நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆல் ஆர் 50 years old, டக்குன்னு வந்தீங்கன்னா டக்குன்னு எங்களை வந்து பார்த்துருங்க, நாங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். யூ ஆல் கம் டு தி MSF. ராஜன் அண்ணன் சிரிக்கிறாரு, வந்துருங்க. ஓகே, அவர் வந்துட்டாரு. ஓகே, ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் தட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம நடத்திருக்கிறோம்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் வரலமா. ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம நடத்துறது வந்து 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 25 வந்து நம்முடைய கிறிஸ்மஸ் ஐக்கியம் கூட்டம். we had a high tea in வெண்டம் ஹோட்டலில். ஏறக்குறைய ஒரு 34 பேர், 34 பேர் இந்த ஹைட்டிக்கு நம்ம செல்லணும். அது காரணம். ஓகே, if you see the second one, we have the second slide-மா. ஓகே, இது வந்து நம்முடைய கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்முடைய பிரசிடென்ட், அதாவது we had a president retreat. அந்த ரிட்ரீட்டில் நாங்கள் ஒரு 5 பேர் சென்றோம். அந்த ரிட்ரீட்டில் கலந்து பேசி இந்த வருஷத்தில் என்ன திட்டத்துங்க, எப்படி நம்ம இந்த MSF நடத்துறதுக்கு நம்ம என்ன திட்டம் செஞ்சோன்னா, ஒரு ஹோட்டலில் டிபால்மா ஹோட்டலில் இந்த ரிட்ரீட் நடைபெறும். ஒரு 5 பேர் நம்ம இங்கிருந்து போனோம். அது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு டாக் ஆன் லென்த். சரியா, லென்த்து பற்றினா என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க லென்த்துனா என்ன சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் செய்யணும், அது செய்யணும். பட் நம்மளுக்கு வந்து சில டைமில் நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஃபாஸ்டிங் எடுத்தோன்னா பொட்டுன்னு போயிருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்படி அதுக்குன்னு ஃபாஸ்டிங் எடுக்காதுன்னு நான் சொல்லலை. ஓகே, ஸோ எப்படி எப்படி எடுத்து நாங்களும் எப்படி ஆண்டவருக்குள்ளே நம்மளும் சேர்ந்துன்னா, ஸோ we had a talk, okay, by Reverend John and Reverend Joy. 2 பேர் நம்மளுக்கு கலந்து பேசினாங்க. that is one of the program. Then we had a time of prayer. சரியா, முதியோர் கூட we also need prayer. So we met in church. ப்ரேயருக்கு மீட் பண்ணி ஒவ்வொருவரை ப்ரே பண்ணி அவங்கள இன்னும் உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே இருக்க வேணும்னு we had a time of prayer. அது முடிஞ்ச பிறகு we had gotong royong. ஓகே, gotong royongனா சர்ச்சை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் MSF வந்து கம் அண்ட் க்ளீன் த சர்ச். பாருங்க அவர் எப்படி உக்காந்துருக்காருன்னு, ரொம்ப துறவாக இருக்காரு. ஓகே, we had a good time. We had elders, thank you for this time. Okay, அப்புறம் we wanted to raise fund for our MSFல கேம்புக்கு போகிறதுக்கு ஃபண்ட் வேணும், காசு வேணும். ஸோ we had a food sale in our South Selangor district உடைய ஸ்போர்ட்ஸ் டேயில். பாவம் எல்லாம் ஆன் த சுட கோழி எல்லாம் பொறிச்சு விற்றாங்க. ஸோ we made some cash for that. அது ரெண்டாவது. then we had the next one we had is we visited நம்ம வந்து ant cottage ன்னு பிள்ளைங்களை தங்குறது பெரியவங்களும் இருக்கிறோம். we visited this ant cottage. நம்ம புதியோர்களை ஒரு 25 பேர் போனோம். okay, we had lunch and then we also gave a small gift to ant cottage அவங்களுக்கு ஊத்தமா. then we had அடுத்ததுமா okay, this is my committee. நான் சொன்னல பேர் முதல்ல படிச்சேன்ல 8 பேர். this is my committee. we had our committee meeting that we had. okay, அடுத்ததுமா alright, இது வந்து
உடல் கட்டமாக நம்ம எப்படி நல்லா சுகமாக இருக்கிறதுக்கு we had a diet talk by dietitian டாக்டர் மேரி. இவங்க தான் மாதேருக்கு டயட்டு எப்படி மாதேர் நல்லா மாதேருக்கு வந்து இப்போ வந்து 100 வயசு. அதே மாதிரியே நாங்களும் கேட்டோம், நாங்களும் 100 வயசுன்னா அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, வாயை கட்டுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ we had a good talk. இங்கே டாக்டர் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எப்படி நம்முடைய சாப்பாடை பாதுகாப்பாக நம்ம எப்படி சாப்பிட்றதுக்குன்னு. we had a talk on our in our dietitian by a dietitian, and then we had our இது வந்து நம்ம AGM, நம்முடைய AGMல இந்த வருஷத்தில் என்ன இது செய்யணுன்னு நம்ம AGM நம்ம இங்கே நடத்தணும். ரைட்? Do you have any more pictures? Do I have any more pictures? No more pictures? Okay. And then we had நம்முடைய ஃபாரமுக்கு செய்கிறதுக்கே லஞ்ச் ஆயத்தப்படுத்துறதுக்கே நாங்கள் ஆயத்தம் பின்னால் செஞ்சோம். we had to prepare about 200 packets for lunch. Okay, நல்லா இருந்துச்சு. Alright, we had good lunch, and we want to thank every one of you for giving us opportunity to prepare the lunch for them. And then we had district program there. We had prayers, ஜெபம், online Zoom prayers there. 2 வாட்டி நம்ம நடைபெறோம். Okay, at the same time we had our MSF South Selangor district ஒரு retreat. Okay, Port Klang. Alright, ஏறக்குறைய 20 பேர் நம்ம சபையிலேருந்து பங்கு எடுத்தோம். அந்த பங்குத்தில் we also had a choirல பங்கு எடுத்தோம். அதே சமயத்தில் presentation, okay, choral speaking. உற்சாகமாக நான் சொல்வேன், we won second prize. Okay, choral speakingல we won second prize, ஆண்டவர் கொடுத்த கிருபையினால. And then we had other gifts, கை தொழிலில் we made things, we also won. Okay, all those things ஆண்டவர் கொடுத்த கிருபையினால் நாங்கள் செய்கிறோம். ஓகே, ஸோ ஆன்லைன் இது அது முடிஞ்ச பிறகு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி அவ கேம்ப் வருது. அடுத்த மாதம் நம்முடைய கேம்ப் வருது. we have our camp in Alusta. ஓகே, அலூஸ்தாவில் வந்து நம்ம கேம்ப் நடைபெறும். ஓகே, இட்ஸ் இன் அலோரா கேம்ப், கிராண்ட் அலோரா ஹோட்டலில் 24ஆம் தேதி 10ஆம் மாதத்துலேருந்து 26ஆம் தேதி மட்டும் நம்ம கேம்ப் நடைபெறும். அந்த கேம்ப்க்கு வந்து நம்ம ஏறக்குறைய 20 பேர் நம்ம செல்கிறோம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் அஸ் இன் யுவர் ப்ரேயர், ரிமெம்பர் அஸ் அவர் கேம்ப் இன் யுவர் ப்ரேயர். அது மட்டும் இல்லை, முடிக்கிற நேரத்தில் ஐ காட் 2 more items. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நம்முடைய சபையில் 30வது ஆண்டு நம்முடைய MSF உருவாக்குறோம். we have the 30th year of formation in our MSF. so it's been 30 years MSF வந்து இந்த சபையில் இருக்குது. ஸோ we are great and we praise God when we say God continue giving us more years to come, many more years to come. So next year maybe we may have a celebration. தெரியல, எங்களோட கமிட்டி நான் கேட்கணும். ஓகே, செலிப்ரேஷன் பண்ணலாமான்ட்டு. அது ஒன்று ரொம்ப முக்கியமாக கீப் திஸ் டேட் ஃப்ரீ. மார்ச் 7ஆம் தேதி அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 7ஆம் தேதி மார்ச் ஒரு சனிக்கிழமை we have a big scale of a medical camp இங்கே நடைபெறும் in our hall. சரியா? MSF எடுத்து நடத்துகிறோம் வித் கொலாபரேஷன் வித் மாசா காலேஜில் டாக்டருங்களை சோதித்து பார்க்குறது. ஏன்னா நம்மளாம் வயசாக அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, வயசாக நம்ம உடலை நம்ம பத்திரமா பார்த்துக்க. ஸோ வி ஹேவிங் அ மெடிக்கல் கேம்ப். வந்துருங்க, கீப் த டேட் ஃப்ரீ. ஆல்ரைட், வி ஹேவ் ஆல் தட் ஆஃப் திங். அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இதுக்கு மேலே பேசினா அப்புறம் நீங்கள் சொல்லிடுங்க, தீட்டி போங்க பண்ணு. ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வி ஹேவ் த நெக்ஸ்ட். we want to recognize நம்ம 55 பேரில் out of 55 we still have 55. அந்த 55ல 5 பேர் ஆண்டவருக்குள்ளே செல்றாங்க. I want to show all the 5. ஓகே, படம் வரலமா? ஓகே, இவங்க வந்து ஓகே மேடம் எஸ்தர் சாமுவேல். சரியா? you gone to the Lord. ஓகே, Mr. Edward Rajaya. ஓகே, Mr. David சுப்பிரமணியம். இவங்க மேடம் மகாலட்சுமி. ஓகே, கானப்பு. ஓகே, இவங்க வந்து திமத்தியோடைய அம்மா. alright, all these 5 our MSF member, and we want to thank them for being faithful for MSF ல இருக்குனால. so we want to pray for them and say that wherever they are, எங்க இருக்கிறீங்களோ நல்லா சந்தோஷமா இருக்கணும். alright, and we want to now remember it. I want to welcome all seniors. 50 வயசுக்கு மேலே உங்க wherever you are, you stand. We want to pray for you, and also we want to pray for all those that gone to the Lord. You stand.
50 வயசில். இப்போ நீங்கள் நிற்கல, நான் கூப்பிடுவேன். எனக்கு தெரியும் யார் யாருன்ட்டு. எல்லாரும் பார்க்குறீங்க ஒரு மாதிரியா. 50 years and above. Stand. We want to pray. I will ask pastor to come and to pray. Pastor, நீங்களும் 50 வயசு ஆச்சு, ஏற்று நில்லுங்க. இப்போம் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி மெய்யாகவே இந்த MSF ஞாயிறிலே நாங்கள் ஒன்றுபட்டு வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளில் MSF பிரசிடென்ட் சொன்ன மாதிரி ஐயா, எங்களுடைய MSF மக்கள் ரொம்ப அதிகமாக ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒருவரை பலப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், தேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், அதே நேரத்தில் விசாரிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஐயா. அதுக்காக நன்றி. அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த MSF கமிட்டி மெம்பர்ஸையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் தோனியோடு தங்கும் ஐயா, அவருடைய குழுவினரோடு தங்கும் சுவாமி. அவர்கள் இன்னும் பல நிகழ்வும் திட்டங்களும் செய்து வரும்போது ஆண்டவரே, உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே காலம் சென்ற சிஸ்டர் எஸ்தர் சாமுவேலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அவங்களுடைய குடும்பத்தை பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா எட்வர்ட் அவருடைய குடும்பத்தையும் உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டேவிடுடைய குடும்பத்தையும் உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகாலட்சுமியுடைய குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மிஸ்ஸஸ் மேடம் ஞானப்புடைய குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. இவர்கள் அனைவரோடும் நீர் தங்கும் சுவாமி. உம்முடைய கரமே இந்த குடும்பத்தை தாங்கத்தக்க, அவர்களுடைய அன்பான இவ்விதமாக அம்மா அப்பா இறந்து போனாலும், கணவர் மனைவி இறந்து போனாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இவர்கள் மத்தியில் ஆறுதலாய் இருக்க, பலனாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு MSFs உடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜீவன் இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆண்டவரே சுவாசம் இருக்கிறோம் ஐயா. உண்மையை நாங்கள் துதிப்போம், உண்மையை நாங்கள் போற்றுவோம். உமக்காக நாங்கள் எல்லா நிலையிலும் சேவை செய்வோம் ஐயா. ஆண்டவரே, இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், வலுப்படுத்தும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும் சுவாமி. ஐயா, ஒவ்வொரு MSFs ஆண்டவரே வயதில் முதுமையாக இருந்தாலும் ஆனால் செயலில் இன்னும் வாலிபர்களாக இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் இன்னும் உமக்கென்று அநேக சாதனைகளை செய்ய வேண்டும் என்று மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. ஆகியால் இந்த MSFல இருக்கிற ஒவ்வொருத்தர்களையும் நீர் ஆசீர்வதிக்கத்தக்க நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் ஐயா MSF மூலியமாக நீ செய்து முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களும் ஆண்டவரே உம்முடைய கரம் தாங்க ஏங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, கோல்டன் இயர்ஸ்ல இருக்கிற இவர்களை ஆண்டவரே மெய்யாகவே கோலாக மாற்றும் சுவாமி. உமக்கென்று அவர்கள் க்ளோ பண்ண நீர் கிருபை பண்ணும் சுவாமி. அதுக்காக செபித்து ஒப்பு கொடுத்து இயேசு இனிய நாமத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நினைவாக as we stand we have the Bible reading. வேத வாசிப்பு உண்டு. இன்னைக்கு வேத வாசிப்பு ஏசாயா 66வது பக்கத்திலிருந்து 3வது 4வது வசனம். ஏசாயா 64. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. ஏசாயா 46 3லேருந்து 4. 46 மன்னிச்சிடுங்க. இங்கே ட்ரெயின் பண்ணது சாலா
64 கிடையாது, 46வது பக்கத்தில் ஐசாயா 3வது 4வது வசனம். ஐசாயா 46 verse 3 and 4. ஓகே, வாசிக்கிறவங்க தயவுசெய்து வாசிக்கிறவங்க வந்துடுங்க. சாரி, மன்னிச்சிருங்க, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், ப்ளீஸா. நாங்களும் வயசாகிட்டாங்க கொஞ்சம். ஓகே, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அது சொல்லி இல்லை, நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லிக்கிறோம். வாங்கம்மா, கம். ஓகே, இன்று வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பாடம் ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 and 4. யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதே. ஆமேன். Today's Bible reading for the MSF Sunday is taken from Isaiah 46, verses 3 and 4. Listen to me, O house of Jacob, all the remnant of the house of Israel, who have been born by me from before your birth, carried from the womb. Verse 4, even to your old age, I am he, and to gray hairs I will carry you. I have made and I will bear, I will carry and will be safe. தயவுசெய்து அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். சரியா? ரைட். நம்ம மத்தியில் புதுசாக யாரும் வரல. நம்மளுடைய பழைய போதகர் நம்ம சபையிலேருந்து காப்பார் சபைக்கு போயிட்டு இப்போ அநேக இடத்துல போயிட்டு இப்போ சால போதகராக இருக்கிறார். ரைட். வி ஹேவ் ரெவரண்ட் தேவராஜ் பாலையா. ரைட். நம்ம மத்தியில் அவர் நம்மளுடைய ஆண்டவருடைய செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார். ரைட். வி ஹேவ் a special speaker, Reverend Devraj Balaya, who no special face to us. Alright, we want to welcome him. ஐயா வந்து உற்சாகமா, இன்னும் உற்சாகமா கை தட்டலாம் வாங்க. Alright, we want to welcome him and thank you. And his family is also, 2 daughters are also there. Afterwards we'll welcome you, ma. இப்போ அப்பாக்கு உண்டி கொடுத்துரும், அப்புறம் உங்களை வெல்கம் பண்ணிடுவோம். Okay, pastor, take it, pastor. Thank you. I feel like வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Greetings in the name of the Lord, our Lord Jesus Christ. May God bless all of you. கர்த்தர் உங்களை இந்த நாளில் கூட பலப்படுத்துவார் என்று சொல்லி உங்களுக்கு நான் தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுமக்கிறவர்,
எங்களை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து முடிவு வரையும் ஆண்டவரே நீ பெரிய தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, you are our God. From our beginning to end, Lord, you are great God. Thank you, Lord, for your all the goodness. ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எங்களை சுமக்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களுக்கு ரட்சிப்பு தந்து உம்முடைய பரதீசில் எங்களை எடுத்துக்கொள்ளுகிற தேவன். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த முதியோர் ஞாயிறில் ஒவ்வொரு முதியோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையானது முதியோருக்கு மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Now I am serving at TMC Cha. So bring greetings from TMC Cha. Cha சபை ஊழியம் செய்து வருகிறேன். அந்த சபை இருந்து சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, from the greetings from the MSF TAC president brother Solomon Jacob. அவரும் உங்களை வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். வாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து சொல்லுவோம். இந்த பகுதியிலே நான் எடுக்கும்போது there is a promise of God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாம் காணலாம். முதல் காரியம், the first point, the faithful and living God has promised to carry you from beginning to end of your life. நாம் நம்புகிற ஜீவனுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில் அவர் உங்களை வழிநடத்தி செல்லுவார் என்று, சுமந்து கொண்டு செல்லுவார் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். The second point, the faithful and living God remember you and carried you from beginning to end of your life. இந்த நாம் நம்புகிற இந்த உண்மையுள்ள தேவன் அவர் நம்மை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து நம்மை சுமக்கிற தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பிரியமானவர்களே, the third point, the faithful and living God save your life from beginning and for all eternity. நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பம் முதல் இறுதி வரை நிலைத்து இருந்து ஒரு நிலையான வாழ்க்கைக்கு, ஒரு நித்திய ஜீவனுக்கு நமக்கு கொடுத்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை. I would speak to all the children here and the young people, young adults. நானும் நீங்களும் இந்த முதியோர்களுக்கு நாம் கனப்படுத்த வேண்டும். So all the children, all the young adults and all the young people, we must respect and honor all the seniors. If not, Bible says we are not a Christian. நானும் நீங்களும் விசுவாசிக்கிற முதியோர்களுக்கு நானும் நீங்களும் கனப்படுத்தாவிட்டால், அவர்களை மதிக்காவிட்டால், வேதம் சொல்லுகிறது நாம் நல்ல கிறிஸ்தவங்க இல்லை. நான் சொல்லுங்க, பைபிள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் when you read verses 1 to 8, அங்கே சொல்லுகிறது நானும் நீங்களும் முதியோர்களுக்கு அவர்களுக்கு நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர் வயசாச்சு, இப்போ அவங்கெல்லாம் தேவையில்லை, அவங்க நம்மளுக்கு எதுவும் ஆலோசனை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் God bless all the seniors. ஹல்லேலூயா. வேதவசனம் அதான் சொல்லுது, அவர்களுடைய நரை முடி மட்டும். Someone can read Leviticus chapter 19 verse 32. ஒருவர் வாசிக்கிறீங்களா? லேவியாக புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 32. லேவியராகமும் 19:32. Leviticus chapter 19 verse 32. என்ன திருப்பி சொல்லுங்கம்மா. நரைத்தவனுக்கு என்ன அர்த்தம்? எங்க மாதிரி வெல்ல முடி. அல்லேலூயா. அங்கிள் பெனி மாதிரி வெல்ல முடி, அவர் அந்த காலத்திலிருந்து வெல்ல முடியுதான். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி
உன் தேவனுக்கு பயப்பட, நீ கடவுளுக்கு நீ பயப்பட. இஃப் யூ வாண்ட் டு ஃபியர் காட், யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் த சீனியர் பீப்புள். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்கள்னா, பாஸ்டர் வந்து முதியோர்களை ஐஸ் வைக்கிறீங்க நினைக்காதீங்க. There is a word of God. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை பிரியமானவர்களே. ஆகையால் முதியோர்களை நானும் நீங்களும் கனப்படுத்த வேண்டும். டேனியலுக்கு தான் இன்ன வரைக்கும் முடி கருப்பாகவே இருக்குது, அது ஏன்னு தெரியல. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது சங்கீத புஸ்தகத்தில் 139வது சங்கீதம், Psalms 139 verse 13 and 14. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, தாயின் கருவிலே ஆண்டவரே நீ என்னை உருவாக்கின முதல் நான் எப்படி உருவாக்கப்பட்டேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஆக பிரியமானவர்களே, தாயின் கருவிலே வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி நம்மளை படைச்சாதான்? He made us wonderfully, fearfully. ஆண்டவர் அப்படி நம்மை படைத்து உருவாக்கி வந்திருக்கிறார். ஆக தேவஜனம் இன்னைக்கு children, young age, young adult, then have to move to seniority. ஆக அவர்களுக்கு நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என்றால் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த ஏசாயா 46வது அதிகாரத்தில், ஆக்சுவலி ஐ மேட் எ மிஸ்டேக். நான் ஞானியாவுக்கு அனுப்பும்போது ஐசாயா 64ன்னு போட்டுட்டேன், இது என்னோட தவறு, சாரி. ஆக பிரியமானவர்களே, இந்த 46வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக, யாக்கோபின் சந்ததியாரே, லிசன் டு மீ ஆல் ஹவுஸ் ஆஃப் காட், எல்லாம் நல்லா கேளுங்க, ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். I carried from the womb. நான் உங்களை தாயின் வயிற்றிலிருந்து நான் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும், there is a promise, இனிமேலும் நான் என்ன செய்ய போறேன், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால், இந்த முதல் 2 வசனம், இந்த verse 1 and verse 2 நீங்கள் வாசிக்கும் போது, பாபிலோனில் இருக்கிற பாபிலோனுடைய கடவுள்களை, தெய்வங்களை ஆராதிக்கிற 2 கூட்டத்தார், பேல்மணி, நேபோ, இந்த 2 கூட்டத்தாரும் மிருகங்களை வைத்து அந்த அவருக்கு மிருகங்கள் மேலே அந்த தெய்வங்களை வைத்து கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்கு பிற்பாடு மனிதர்கள் மேலே அவர்கள் சுமந்து கொண்டு அந்த தெய்வங்களை வருவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், நானும் நீங்களும் ஆராதிக்கிற கடவுள் சொல்கிறார், அவங்க அந்த மாதிரி சுமக்கிற கடவுள் நான் கிடையாது. நான் மிருகத்தை பாய்க்க கிடையாது, நான் மனிதர்களை பாய்க்க கிடையாது. நான் யாரை உபயோகப்படுத்த தெரியுமா? நானே, ஐ எம் a God. நான் உங்களை சுமக்கிறேன். ஐ வில் கேரி யூ. நான் தான் உங்களை சுமக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனமே, ஆக இன்னைக்கு ஆண்டவர் நேராக சொல்லுகிறார், நேரக்கிழமை சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. உங்க கவலைகள் மத்தியிலே நான் உண்மையிலே தேவனாக இருந்து உங்களை சுமந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. there is a promise. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை இந்த வேத வார்த்தையை தந்திருக்கிறான்னு பார்க்கிறோம் பிரியமான. ஆகையால் நானும் நீங்களும் தேவனை இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளில், நம்ம பிரச்சனைகளில், நம்ம போராட்டங்களில் நிச்சயமாய் வயது ஆனோன்னே பிள்ளைங்க கூட அன்றைக்கி வேலை பெற்றோர்களை பேச்சு கேட்க மாட்டாங்க. There is many parents here, not only here, everywhere. பிள்ளைங்க பேச்சு தான் பெற்றவங்க கேட்கணும். அப்படி தானே இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது.
ஆனாலும் தேவன் கைவிடாதவர். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு சோதனையை தாங்கத்தக்க I like to tell you something. All the seniors here, all the aging, இங்கே இருக்கிற அனைத்து முதியோர்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லா மனிதருக்கு ஒரு சோதனை தான் உங்களுக்கு வருது. எல்லா மனிதருக்கு வருகிற டெம்டேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. எல்லா மனிதருக்கு வருகிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கும் இருக்கிறது. ஆனாலும் இந்த மைய பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is so faithful. Hallelujah. God is so faithful. So we don't need to worry about it. நானும் நீங்கள் அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. நானும் நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. எல்லாம் கைவிட்டாங்களா? யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. Because God is so faithful. ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவராகவே உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து இந்த வயது மட்டும், இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற சவால்கள் மட்டும் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவாராக, உற்சாகப்படுத்துவாங்க. சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும் எங்களுக்கு. இங்கே இல்லைங்க, நாங்கள் எங்கே சொல்கிறோம், வெளியே சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து யார் கால் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிடாதீங்க. நிறைய சோதனை. என் பிள்ளைங்க நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, கடவுள் உங்களுடைய குரலை கேட்குறார். ஹல்லேலூயா. ஆக தேவனிடத்தில் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் ஹிஸ் ப்ராமிஸ். ஐ வில் கேரி யூ ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் யோர் லைஃப். ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நான் கடவுளாக இருக்கிறதுனால இன்னும் அதிகமாய். தென் ஃபார் த யங் பீப்புள் அண்ட் சில்ட்ரன், ஐ டெல் யூ சம்திங். Don't neglect your parents. It's become a curse. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பெற்றவங்களை, பெற்றோர்களை கனப்படுத்தாவிட்டால் அது சாபமாக மாறிவிடும். ஆண்டவர் தேவ வார்த்தையிலே எச்சரிக்கப்படுகிறார். ஸோ ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் கடவுளுடைய கருத்தில் இருக்கிறோம். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஒன்று. இரண்டாவது, செகண்ட் பாயிண்ட், நாம் வாசித்த அந்த ஏசாயா 46 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லும்போது, the second point I like to highlight, the faithful and living God remember you and carried you from beginning to end of your life. There is a covenant. அது ஒரு உடன்படிக்கை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சாதாரணமாக எதுவுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே நினைவு கூறுவார். God will remember you. When I came here in 2009, I still can remember our late Ayah, Mrs. Das is sitting here. Ayah late PM Robert is sitting there. Ayah Stanley sitting behind. Ayah Mr. and Mr. Saradi அவங்களும் பின்னால் உட்காந்துருப்பாங்க. ஐயா லேட் கிருஷ்ணன், அம்மா எஸ்தர் பக்கத்தில் அமைதியாக அங்கே உட்காந்துருப்பார். ஐ ஸ்டில் கேன் ரிமெம்பர். நானே எனக்கே இல்லை, வேறு யாரும் பேர் சொல்ல மாட்டேன், நான் மன்னிச்சிங்க. அம்மா ஞானப்பூ நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அம்மா ஞானப்பூவா. ஐ ஸ்டில் கேன் ரிமெம்பர். தே நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. Amen. God will remember and they take to his paradise.
இன்னைக்கு அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். Can someone read Isaiah 46 verse 8 and 9? நினையுங்கள். Amen. Remember, keep it in mind. Take it to the heart, you rebel. Remember the former things, those of long ago. I am God and there is no other. I am God and there is none like me. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் மாதிரி யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் தான் உங்களை சுமக்கிறவர். 7ஆம் வசனம் வாசிங்க, verse 7. எதை தோல் மேல எடுக்கிறாங்க தெரியுங்களா? இந்த பாபிலோனிய தெய்வங்களை தோல் மேல சுமந்து வராங்க மனிதர்கள். எங்க வச்சுக்கிறாங்க? தோல் மேல சுமந்து வராங்க. வாசிக்கமா? வைக்கிறார்கள். இந்த இடத்துல தூக்கிட்ட வந்து ஒரு இடத்துல வச்சுறாங்க. அது என்ன செய்யுமா? அது நிற்கும், அது அசைய முடியாது. யாராச்சும் அதை பார்த்து கூப்பிட்டாங்கனாக்கா அது திருப்பி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாது. அவனுடைய பிரச்சனையை அது நீக்க முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாரு, we must remember that God carry you in his shoulder. Hallelujah. ஏசாயா 7:14 என்ன சொல்லுது? Isaiah 7:14. வாசிக்கிறீங்களா? டக்கு டக்குன்னு எடுங்க. பைபிள் அம்மாலாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க. இங்க ஆண்டவர் தாமே அடையாளத்தை கொடுப்பார். Isaiah 9. அந்த வசனம் இல்லைம்மா. 6, Isaiah 9:6. சாரி. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ தோளில் மேல் இருக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர் தோளில் மேல் இருக்கும். நம்முடைய பாரங்கள்லாம் அவர் தோளில் மேல இருக்கும். மறந்துடாதீங்க. there is a God who can carry you in his shoulder. அவருடைய தோளில் சுமந்து கொள்ளுகிற வருகிற தேவன். there is a covenant. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே எகிப்து தேசத்தில் அடிமையா இருக்கும்போது Exodus chapter 2 verse 23 to 25 நீங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 23 தொடங்கி 25 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகள், பயங்கரமான பாடுகள். எகிப்து தேசத்தில் வந்து அடிமையாக இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய உள்ள பெருமூச்சினால from the inner heart அவங்க அழுகுறாங்க, கதறாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? God says, I remember you. நான் உங்களுடைய கஷ்டங்களை, உங்கள் வேதனைகளை, உங்களை பிரச்சனைகளை நான் என்ன செய்கிறேன்? நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, our God always remembers. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை நினைவு கூறுகிறார். அதனால தான் ஏசாயா சொல்லுகிறாரே, நான் சுமக்கிறேன், ஐ வில் கேரி யூ. நான் உன்னை தாங்குகிறேன், அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறேன். தாங்கி பிடிக்கிறேன்னா அவ்வளோ கஷ்டம் தானே? உண்மையா இல்லையா? எவ்வளோ கஷ்டம் தாங்கி பிடிக்கிறது, அப்படி தூக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆனால் வெளியில் அசையாத தெய்வம் என்ன சொல்லுது? நீங்கள் என்னையை தூக்குங்கடா, நீங்கள் என்னையை தூக்கிக்கிட்ட போங்கடான்னு சொல்லு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு சொல்கிறார். எது வரைக்கும் தெரியுமா? the third point. எது வரைக்கும் தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. for the eternal life. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தை எனக்கா அவர்தான் ஆதியும் அந்தமான தேவன், அல்பா அண்ட் ஒமேகா.
ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் தான் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிற தேவன். ஸோ we need to prepare so ourselves. இன்னைக்கு நானும் நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிற இந்த தேவனை, நான் தொழுது கொள்ளுகிற இந்த தேவனை, என்னை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனை, அவருடைய வருகையிலே அவருடைய 2ஆம் வருகை சீக்கிரமாக வரப்போகுது. ஹல்லேலூயா. We had a 3 days church Johor district church growth conference in Bathupahat. நேற்று காலையில் 9 மணிக்கு கடகடன்னு ஆடுது. earthquake in Bathupahat. போன மாதத்தில் சிகாமாண்டி ஏரியாவில் வந்துச்சு, குழுவாங்கில் வந்துச்சு. இந்த குழுவாங்கிற ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, குழுவாங்கில் வந்துச்சு. அப்படியா ஷேக் பண்ணுது. 3.5 வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம தேசம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க. ஹல்லேலூயா. இயேசுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் சில்ட்ரனாக இருங்க, யங்காடாக இருங்க, சீனியராக இருங்க, we need to prepare ourselves. Hallelujah for the second coming of Lord Jesus Christ. இயேசுடைய வருகைக்காக நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஹல்லேலூயா, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக உங்களுக்கு நான் ஒரு ஆண்டவர் இயேசுவை உங்களை தாங்குவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்கள் சுமைகளை சுமப்பதற்காக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னை எடுத்து வாங்க. அம்மாய் வாங்க, ஆச்சாய் வாங்க, மோமாட் வாங்க, ஜேம்ஸ் வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்து, தேவனுடைய அழைப்பு அதுதாங்க. That's a God's calling. ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாய் ரட்சிப்புக்குள்ளாய் இருக்கணும். இல்லைப்பா சார், நான் 30 வருஷம் முன்னுக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரம்பரை கிறிஸ்தியன். நமக்கு ஒரு பெருமை இருக்குது தானே, பெருமை இருக்கா இல்லையா? நான் பரம்பரை கிறிஸ்தியன். எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வரும்போது கிறிஸ்தவங்க, நாங்கள் பரம்பரை கிறிஸ்தியன். அந்த நாள் தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு நம்ம கேட்போம், ஆண்டவரே இன்னும் என்னை ரட்சித்துக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு வயசாகிடுச்சு, ஏன்னா நீ யாங்காக இருக்கிற. நம்மளோட லைஃப் இஸ் அ டெம்பரரி லைஃப், நாட் அ பெர்மனன்ட் லைஃப், நாட் அ பெர்மனன்ட் லைஃப். ஆக பிரியமானவர்கள் எல்லாம் நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். எப்படி? ஜெபத்தில், வேத வார்த்தையில் இதை சுமக்கிற தேவனத்தை ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய்ட்டு மண்டி போட்டு, வயசாச்சுன்னா பரவாயில்ல, முடியல சொல்கிறீங்களா, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டு வருகைக்காக. ஹல்லேலூயா. 50 வயசில் எங்கள் அண்ணனுக்கு கேன்சர் வந்துடுச்சு. இந்த 50 இயர்ஸில் 2010 நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், எங்கள் அண்ணன் சேர்ச்சி நல்லா ஊழியம் செய்வார், நல்லா ஊழியம் செய்வார், வேனை விட்டுவார், தமசு டம்மில் ஆளெல்லாம் ஏற்றிட்டு வருவார். கேன்சர் வந்துடுச்சு. உடனே நாங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணோம். டாக்டர் சொன்னால் 3 மாதத்தில் இறந்து போயிடுவாருன்ட்டு. பட் காட் கேவ் ஹிம் லைஃப் 3 years. 3 ஆண்டுகள் அவங்க மகளுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு, தமிழ் சட்டமன்ற சபையில் கல்யாணம் நடந்துச்சு, ரிஜிஸ்டர்லாம் சைன் பண்ணார், மறுநாள் இறந்து போயிட்டார். ஆண்டவர் அவருடைய நம்முடைய ஜெபத்தை கேட்டு 3 ஆண்டுகளை எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஸோ ஆண்டவர் நம்மை நினைவு கூறுவார், அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும், நினைவு கூறுவார், அவர் நம்மை ரட்சிக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம மஸ்ட் ப்ரே ஃபார் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக நன்றி, நான் இன்னும் அதிகமாக இவை தேட வேண்டும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான், மனுஷங்கள்லாம் விட்டு போயிடுவாங்க, அப்படி சுமந்துக்கிட்ட போகிறது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. லூக் சாப்டர் 16, இது ஆண்டவர் வார்த்தை கொடுக்கறனால சொல்கிறேன். லூக் சாப்டர் 16 நீங்கள் வாசிக்கும் போது 2 men, 1 rich man, 1 poor man. ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், ஒரு பணக்காரன் தான். பணக்காரன் ஜாலியாக உலகத்தில் வாழ்ந்தான். he lived the worldly life. ஜாலினா ஜாலி, ஜிம்கானா ஜாலியா, பயங்கரமான ஜாலியாக வாழ்ந்தான். பிச்சைக்காரன் போயிட்டு அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவன் கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான்.
2 பேரும் மறுக்கியா ஒரு நாளில். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 2 பேரும் மேலே இருக்கிறாங்க. ஒருத்தன் கீழ்பாதாளம், ஒருத்தன் மேல் பாதாளம். மேல் பாதாளம் யார் இருக்கா தெரியுமா? பிச்சைக்காரன் இருக்கிறான். கீழ் பாதாளம் யார் தெரியுமா இருக்கிறா? பணக்காரன் இருக்கிறான். அதனால பணக்காரன் எல்லாம் போயிடுவாங்க நான் சொல்ல கிடையாது. அப்போ ரோங்க இன்டர்பிரேஷன் பண்ணிடாதீங்க, சரியா? பட் இந்த வாழ்க்கை வாழும்போது நாம் பரிசுத்தமாக தேவனுக்கென்று வாழணும். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 16:22 ஐ திங்க், அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த poor man carried to Abraham's bosom. ஆண்டவர் என்ன செய்யலாம்? மரித்த பிற்பாடு அவனை சுமந்து கொண்டு ஆபிரகாம் மடியிலே கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒண்டி சுமக்கலைங்க கடவுளே, நம்ம மரித்த பிற்பாடும் ஆண்டவனை சுமந்து கொண்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் எங்கே இருக்கிறான்? பரதீசில் மேல் தளத்தில் இருக்கிறான். கீழே இருந்து கூப்பிட்றான் ஒருத்தன். யார்? பணக்காரன் கூப்பிட்றான். ஓ இஸ் அ பெகர் மேன், இஸ் அ புவர் மேன். அவனை வந்து ரொம்ப எரியுதுங்க, எரியுது, கொஞ்சோண்டு தண்ணி கொண்டாந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க, கொஞ்சம் அந்த துணியில் தொட்டு வாயில் வைக்க சொல்லுங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, முடியாதுன்ட்டாரு. cannot, there is a barrier. பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் நமக்கு என்ன இருக்குது? பிரிவு இருக்கிறது. ஆக தேவஜனம் இன்னைக்கு கடவுள் கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கையில் பிலீவ் காட்ஸ் ப்ராமிசஸ். ஆண்டவர் இயேசுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். ரிமெம்பர் காட் ஆல்வேஸ் இன் ஆல் யுவர் டெம்டேஷன். உடைய எல்லா பிரச்சனை சூழ்நிலைகளை ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றுங்க. சின்ன வயசுலேருந்து எப்படி காப்பாற்றி வந்தீங்க, இன்னைக்கு நான் முதிர் வயதில் இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீங்க. ஆண்டவரே நான் பரலோகத்து வரைக்கும் நீங்கள் என்னை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. லார்ட் சேவ் மீ லார்ட். ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், மறுபடியும் சொல்லுகிறேன், ரெஸ்பெக்ட் ஆல் த சீனியர்ஸ். சர்ச் must respect all the seniors. சில வேளை சொல்லிடுவோம், என்ன சொல்லுவோம்? அவங்களாம் வயசாச்சு, அவங்களாம் தப்பே பக்காங்களா, அப்படியா? அவங்களாம் வயசாச்சு ஊழியத்துக்கு. நோ, சீனியர்ஸ் கேன் preach well. சீனியர்ஸ் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன செய்யலாம்? இந்த வெளியில் இன்னைக்கு பார்த்தேன், கேட்டி, வேற யார் இருந்தா, மிஸ்டர் ரோபோ, மிஸ்டர் ஜேம்ஸ், என்ன ஆமாம் மேரி ஞானியா, வெளியில் வந்துட்டு ஃபுட் மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருந்தீங்க. அம்மா கத்தி, ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். சீனியர்ஸ் கேன் டூ வாட் ஹேப்பன் டு த யங் பீப்புள். வி மஸ்ட் ஃபாலோ தேம், ஃபாலோ தியர் ஃபுட் ஸ்டெப். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்கங்க. அங்கிள் பேனி பாடினாரு பாருங்க, அந்த குரல் அப்படியே இருக்குது, இன்னும் அசரவே இல்லை. நான் நினச்சேன் இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, அதை பாடுங்க நினச்ச பாடல. இஸ் ஃபேவரேட் சாங். ஹல்லேலூயா. ஆக பிரியமான, யூ மஸ்ட் ரிமெம்பர் ஆல்வேஸ் காட்ஸ் ப்ராமிசஸ். ரிமெம்பர் ஆல்வேஸ் ஹீ வில் ரிமெம்பர் யூ. ரிமெம்பர் ஆல்வேஸ் ஃபார் த ஹெவன்லி திங்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையில் பெரிய தேவனாக இருப்பதற்காக நன்றி. உடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி. தாயின் கருவில் எங்களை தேர்ந்தெடுத்த தேவன். லார்ட், யூ சூஸ் அஸ் ஃப்ரம் த மதர்ஸ் womb, லார்ட். அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்கள் நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ரிமெம்பர்ஸ் லார்ட். எங்களை நினைவு கூறுகிற தேவன், எங்களை ரட்சித்த தேவன். இந்த உலகம் தற்காலிகமான உலகம், உங்களுக்கு ஒரு பரலோகத்தை வைத்திருக்கன்னு சொல்லி எங்களை ரட்சிப்பு கொடுத்த தேவன். ஆதி முதல் எங்களுடைய முதிர் வயது வரைக்கும் ஐயா எங்களை தாங்கி, எங்களை சுமந்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து பரலோக வாசலுக்கு கொண்டு செல்லுகிற தேவன்.
உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய வருகையிலே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கும்போது உம்முடைய வாக்கு தத்தங்களை சொல்லுகிற ஜனங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Whenever we meet you, Lord, we must give thanks for your promises, Lord. Whenever we meet you, Lord, I must say, Lord, thank you for remembering me. Whenever I will meet you, Lord, I must say, thank you, Lord, for saving me. ஆண்டவரே, உம்மை சந்திக்கிற நாளில் நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீங்களாப்பா, இந்த பாவியாகி என்னை மூலமா நிறைவேற்றினீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். உம்மை சந்திக்கிற நாளில் ஆண்டவரே, அப்பா, அந்த சாதாரண மனிதனாக இருக்கிற என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சந்திக்கிற நாளில் என்னை பாவத்தில் ரட்சித்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். சாதாரண தேவன் அல்ல, உங்களை சுமக்கிற தேவன். God who carries you from beginning to end of your life. நன்றி ஆண்டவரே. அப்பா, அநேக வேளை அதை நாங்கள் நினைவு கூறாமல் நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உலகத்தில் எங்களுக்கு போராட்டம் உண்டு. யோவான் 16:33 சொல்லுகிறது, there is a trial and temptation in this world. ஆனால் திடக்கொள்ளுங்கள், இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் உலகத்தை ஜெயிக்க உடைய வாக்கு தத்தங்கள் எங்களை மறவாத தேவன் என்று சொல்லி உடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார. அப்படியே உள்ளத்தில் கை வச்சு சொல்லுவோமா? என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வேன் இரவும். இதுவரை நடத்தி. எத்தனை வயதாக இருந்தாலும் உள்ளத்தில் ஆழ்த்து சொல்லுவோமா? இரவும் பகலும் இதுவரை நடத்தி நன்றி நன்றி ஐயா. கூடிக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கூடி கூடி நன்றி ஐயா. எபினேசனி தானையா. இதுவரை காத்து கொண்டீரே. ஆமென். சுமந்து வந்தீங்களா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எபினேசனிதா ஐயா. இதுவரை உதவி நீர். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி. ஆமென். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கூடிக்கு நன்றி ஐயா. நன்றி. கூடிக்கு நன்றி ஐயா. எங்களை சுமந்ததுக்காக, எங்களை தூக்கி எடுத்ததுக்காக, தோளில் வைத்ததுக்காக, இன்னும் வைத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. Thank you பாஸ்டர். நன்றி சொல்கிறோம் பாஸ்டர். கொடுத்த வார்த்தைக்காக, தேவன் கொடுத்த வார்த்தைக்காகவும் நன்றி சொல்வோம். அதையும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழி நடத்துறதுக்காக வேண்டுதல் தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you பாஸ்டர். God bless you. All right.
ஆராதனை முடிவாக we have our tithe and offering, காணிக்கையும் தசம பாகங்களும் நம்ம எடுக்கிறது வந்து we'll have our song. Please give generously. இன்னைக்கு காணிக்கை வந்து மன்னிக்கணும் எங்களுக்கு MSFக்கு we use for our ஊழியத்துக்கு, right? தாராளமா எவ்வளோ இருந்தால் கொடுங்க, பிரச்சனை இல்லை. God will bless you. Alright? Thank you. God bless you. ஏஞ்சி நின்று 319 பாடலை அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் இந்த பாடலை நம்ம பாடுவோம். காணிக்கை எடுக்கிறவங்க தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் விதைத்த இந்த காணிக்கைகளையும் ஆண்டவரே தசம பாகத்தையும் ஆண்டவரே நீ ஏற்றுக்கொள்வீராக. விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பத்தையும் தனிப்பட்ட நபர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகள் ஆண்டவரே இப்படியாய் நம்ம MSF ஊழியத்துக்கு ஆண்டவரே நல்ல பயனுள்ளதாக இருக்கத்தக்க ஆண்டவரே எல்லா விதத்திலும் அந்த ஊழியம் பெருகத்தக்க கர்த்தர் கிருபை செய்திருளும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தயவுசெய்து அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். அறிவிப்பு உண்டு. we have announcement that we gone to the announcement. சரியா? முக்கியமாக நம்ம சபையில் திருப்பி மறுபடியுமாக ரெவரண்ட் தேவராஜ் பாலியாவும் அவங்க குடும்பமும் நம்முடைய சபைக்கு நாங்கள் வர வைக்கிறோம். we want to welcome உற்சாகமா ஒரு கைத்தட்டு கொடுப்போமா அவங்களுக்கு. thank you, God bless you pastor, thank you for coming. அதே சமயத்தில்
முதலாக எனக்கு ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. டி தெலின், எங்கே இருக்கிறீங்க? டி ஓகே, ஏதோ வந்திருக்காரு உற்சாகமா. ஐயா வர வைக்கிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய காஃபி ஐக்கியம் உண்டு பின்னால், தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்க. வீட்டுக்கு போயிடாதீங்க, மழை இருக்கு. வந்து நல்லா சூடாக காஃபி, ப்ரூ காஃபி குடிச்சிட்டு நம்ம போவோம் உற்சாகமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஐ காட் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் சுருக்கமாக. ஐ ஓன்ட் ரீட், எல்லாமே நான் வாசிக்க மாட்டேன். முக்கியமாக உள்ள வாசிட்டு ஆராதனை முடிச்சிடுவோம். உலக ஃப்ளவர்ஸ் ஃபார் தி ஆல்டர். டுடே we have Mrs. Esther Christian. அவங்க கொடுத்துருக்காங்க in the loving memory of the late Mr. Christian. MSF Senior Fellowship அவங்களும் Thanksgiving கொடுத்துருக்காங்க in the flowers for the altar. We have coffee fellowship given to us by the MSF for Thanksgiving. MSF கொடுத்துருக்காங்க. Come and have coffee fellowship. நல்லா பழகணும், நான் பார்த்தேன். நல்லா பழகுறோம் இருக்கு, நல்லா காஃபி இருக்கு. வாங்க சுட சுட காஃபியை குடிப்போம். ஓகே, again we want to say thank you pastor for sharing your time with us. Thank you for coming here all the way. Charles and வந்திருக்கார். We want to bless him and his ministry. All right, அதே சமயத்தில் அடுத்த வாரம் is our Thanksgiving Sunday. சரியா? மறந்துடாதீங்க, 5ஆம் தேதி. ஓகே, 5ஆம் தேதி next Sunday is our Thanksgiving Sunday. So please come. வாங்க. If you have taken your mite box, உங்களை அந்த பாக்ஸு காசு போடுறது உண்டில் மாதிரி மைட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எடுத்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் we will have brunch, so don't have to go back and cook. சமைக்க தேவையில்ல, we will have lunch in church. சரியா? சபை பின்னால் ஆராதனை முடிஞ்ச பிறகு we will have brunch next Sunday. Don't worry, வாங்க. alright, next week and this whole members encouraged to give for with gift Sunday. with giftனா உங்களுடைய வீட்டில் இருக்க பொருளுங்க, அரிசி பருப்பு தடின்னு எது இருந்தாலும் முடியாதவங்களுக்கு MYAF வித் சண்டே கலெக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. பிரிங், bless them. ஓகே, சம்டைம்ஸ் we cannot give cashனா இந்த மாதிரி பொருள்கள் whatever you have கொண்டு வாருங்க. keep it in the altar, they will take and give it. ஓகே, அதே சமயத்தில் we have our property management. 4ஆம் தேதி இந்த வாரத்தான் கடைசி 4ஆம் தேதி we have our fundraising dinner. நம்ம ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போனீங்கன்னா இல்லை, பட் கோ அண்ட் விசிட் த ஹால். நல்லா செஞ்சுருக்காங்க. Go and visit the hall. They have done the hall renovation, but it will only finish in October. So 4ஆம் தேதி அடுத்த வாரம் சனிக்கிழமையில் we have fundraising dinner. Today is the last call. We open the booth. தயவுசெய்து வாங்க. டிக்கெட் வாங்காதவங்க தயவுசெய்து வந்து வாங்குங்க. ப்ளீஸ் கீப் யுவர் சப்போர்ட். நம்ம சபைங்க. ஓகே, நம்ம சபைக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். If you have not bought your ticket, please come and buy your ticket today. It will be at the back booth வந்திருக்கோம். There are still tickets available. வாங்க. alright, because end of October hall கட்டி முடிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம போயிட்டு அங்கே சந்தோஷமாக நம்ம ஹாலை பார்த்து எந்த கொண்டாடமோ நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அங்கே சர்ச்சில். ஓகே, annual Thanksgiving நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் நெக்ஸ்ட் வீக். alright, அப்புறம் பைபிள் படிக்கிறவங்க, அஷரிங் பண்ணுறவங்க, உங்களுக்கு வாஞ்ச இருந்தால் பின்னால் லிஸ்ட் ஒன்று இருக்குது, பேர் எழுதுறீங்க. ஏன்னா சில பேர் சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம். யார் சொன்னது இல்லைன்னு. we give everybody, young old, யார் வேணும்லாம் செய்யலாம். ப்ளீஸ் ரைட் யுவர் நேம். ஏன் பேர் எழுதுனா அப்போ தான் புல்லட்டினில் நம்ம போட முடியும். சரியா? சென்னாங்க இருக்கும். ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் பிஹைண்ட். அண்ட் த ஃபைனல் ஒன், கேர்லெஸ். சீக்கிரமாக சொல்லிட்டோம், ஏன்னா சில சில வறுமொழிகள் உண்டு. யோர் நேம், ப்ளீஸ் புட் யுவர் நேம்ஸ் ஆன் யுவர் நேம் குவிக்லி. சரியா? ஏன்னா ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அதுக்கு பெர்மிட் எடுத்து எத்தனை பேருக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வரணும், a lot of work. So careless, if you are going, please above 14 years தான், அதுக்கு மேலே முடியாது, அது கீழே முடியாது, above தான், மேலே தான். So please give your all the necessary things on the notice board by the 12th of next month. அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும். லேட் ஆயிடுச்சுன்னா மன்னிக்கணுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. I cannot do anything. Alright, I only read the announcement, and that is all I have. If besides anything else irundhuchina dayseedu engalai paarenga. Alright, and God bless you all. It is raining outside, dayseedu paathu ponga. Seriya? Right? Seriya? Okay. வாருங்கள், நாம் யாரும் எழுந்திருந்து ஜெப நிலையிலே நாம் இருப்போம். Father, we want to thank you for this day. We want to thank you for this wonderful MSF service, Lord. Lord, we know everything. As we place you first, Lord, will indeed
end up to be wonderful and beautiful, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வைக்கும் போது எல்லாமே அருமையாகவே அது மிகுந்த நிலையில காணப்படுவதாக இருக்கும் ஐயா. ஏனென்றால் நீர் பெரியவர், வல்லவர். நீர் என்றும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை எப்பொழுதும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர் ஐயா. இந்த காலைவேளையிலே நீர் பேசின சத்தியம் ஐயா, எங்களை தாங்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். தாயின் கருவிலேயே எங்களை தாங்கினீர் ஐயா, எங்களை உருவாக்கினீர் ஐயா. நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். முதியவர்களை நாங்கள் கனப்படுத்தவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. Lord, teach us, Lord, to be people who will honor those who are of age, Lord. Yes, they are people, Lord, who have gone through many experiences in life. And they are people, Lord, who can translate, Lord, of your word to us, Lord. Your living to us, Lord. ஆமையா, உம்முடைய ஜீவனை குறித்து அவர்கள் எங்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆகியால் அவர்களை கவனிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வீடு திரும்பும் போதும் அவர்களோடு தங்கும், ஐக்கியத்திலையும் அவர்களோடு தங்கும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு நிகழ்விலையும் நீர் ஆண்டவரே பிரதியாய் இருக்கிற தேவனாக இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, as we depart from this place, go with us, journey with us, Lord. And as we have fellowship with one another, Lord, we pray that you will be in our midst, Lord. Whatever your children does this day, Lord, Lord, you bless them, Lord. You make every effort of theirs, Lord, to be a benefit, Lord. Bless. Let your children always see that you're a God, Lord, who is not far but near them, Lord. ஆமையா, உம்முடைய பிள்ளைகள் உணரக்கூடிய காரியம் என்னென்றால், நீர் தூரமான தேவன் அல்ல, நெருங்கின தேவனாக இருக்கிறீர், எங்க அருகில் இருக்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லி இவைகளாம் இயேசு என்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து நம்மை எல்லா நிலையும் சுமக்கக்கூடிய தேவன் நாம் அருகிலே நம்மை தாங்கத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all. நீங்கள் இவ்விதமாக ஐக்கியத்தில் காணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போதுகளாக நாங்கள் முன்பாக இருந்து உங்களை வரவேற்போம். Alright, பாத்ரூமாக வெளியே மழை பெய்யுது. ஒரு சிறிய வேண்டுகோள், வெளியே போனீங்கன்னா ரோட் பக்கத்துல ஒரு சின்ன சிங்க் ஹோல்